வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். லோகேஷ் கனகராஜ் இப்ப கூலி முடிச்சுட்டு அடுத்தாப்புல கைதி 2 அது வந்து LCU அதுக்கு போறாரு. பிருத்திவிராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல இப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு முறை அவரும் கார்த்திக் இவரும் நம்ம லோகேஷ் கனகராஜும் மீட் பண்ற மாதிரி இருந்தது. அவர் ஆபீஸ்ல தான் மீட் பண்ணியிருக்காங்க. வெளியில மழை பெஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பேச வேண்டிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்ப வந்து அடுத்து என்ன பண்றீங்க, அடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தானே சினிமாக்காரங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் வந்து அடுத்த வருஷம் இந்த படம் பண்ண போறேன், அடுத்து இந்த படம் பண்ண போறேன்னு சொன்னேன். பட் அவர் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத அவர் தீர்மானமா இருக்காரு. அடுத்தடுத்து இது எதோ பண்ண போறேன்னு வரிசையா சொல்றாரு. அந்த லைனை சொல்லிக்கிட்டே வராரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை பிளான் பண்றதுக்கும் ஒரு LCU ஒரு யூனிவர்ஸா பிளான் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறப்ப அதுல வந்து கைதிக்கு அப்புறம் கைதி 2, அந்த கைதி 2ல வந்து டில்லி விசஸ் ரோலக்ஸ் அவங்களோட ஃபேஸ் ஆஃப். ஸோ அதுக்கப்புறம் ரோலக்ஸுக்கு தனியா ரோலக்ஸ் எப்படி அந்த ஒரு இடத்துக்கு வந்தான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் கதையை எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலா விக்ரம் ரிட்டர்ன்ஸ் வர்றப்ப யாரெல்லாம் வில்லனோ எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி அவர் அந்த மாதிரி நிறைய படங்கள் பிளான் வச்சிருக்காரு. வெப் சீரிஸ் பிளான் வச்சிருக்காரு. அவர் ஏஜென்ட் டீனாக்கு தனியாவே ஒரு வெப் சீரிஸ் கதை பிளான் வச்சிருக்காரு. இந்த மாதிரி வச்சிருக்காராம். அதான் இவர் சொன்னாரு பிருத்திவிராஜ், எனக்கு வந்து LCUல நான் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசை, நானும் நடிக்கணும்னு ஆசை. நான் கேட்டேன் லோகேஷ் கிட்ட, ஏற்கனவே ஒரு 2 முறை கேட்டு மிஸ் ஆயிடுச்சு. பட் 3வது தடவை நடிக்கணும்னு ஆசை. அதாவது என்னன்னா, ரோலக்ஸ் கேரக்டருக்கு முதல் சாய்ஸ் வந்து சூர்யா கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிருத்திவிராஜ் தான். பிருத்திவிராஜ் அந்த நேரத்துல வேற படங்கள்ல வந்து அவர் பிஸியா இருந்ததுனால அவரால் கால்ஷீட் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சூர்யாட்ட போனாங்க. இன்னும் சில சாய்ஸ்லாம் இருந்தது. பட் கமல் சார் வந்து சூர்யா பண்ணா நல்லா இருக்கும், அது சூர்யாவுக்கும் நல்லது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா சூர்யா வந்து கமர்ஷியலா ரோலக்ஸ்க்கு ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அவருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும், அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு வசதியா இருக்கும், அவர் ஹிட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு மாசு அது வந்து சூர்யாவுக்கு போட்டோம் நம்ம தம்பின்னு சொல்லி கமல் சார் வந்து சூர்யாவுக்கு அது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் சொல்லிட்டா அப்புறம் அப்பீல் என்ன, இமீடியட்டா சூர்யா புக் பண்ணாங்க. 2 முறை லோகேஷ் கேட்டா அவர் நடிக்க முடியாதுன்ட்டாரு. பட் 3வது முறை நடிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த இது வந்து LCUல உள்ள வருதான்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கு, அதுவும் வந்து சலங்கை ஒளியான அனு பல்லவி, அதாவது கமலஹாசனும் RC சக்தி 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு நடன கலைஞரை பத்தி படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக RC சக்தி ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு இருந்தாரு. கமல்ஹாசன் வந்து நடன பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தார். ஸோ இந்த நேரத்துல தான் ஒரு மாபெரும் தெலுங்கு இயக்குனர் K. விஸ்வநாத் இதே மாதிரி ஒரு கதையோட கமல்ஹாசனை வந்து சந்திக்கிறாரு. இந்த கதை வந்து கமலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. படத்திற்கு வந்து முதலில் அனுபல்லவின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. கமல்ஹாசன் பேசிக்கலா ஒரு நடன கலைஞர். பட் இருந்தாலும் இந்த படத்துக்காக அவர் வந்து கதகளி, குச்சிப்புடி, பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து முறைப்படி கத்துக்கணும், அதாவது அதுல தப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோபி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு, கமல் வந்து அந்த நேரத்துல பயங்கர பிஸியா இருந்தார். 82, 83லலாம் கமல் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பறந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு 6 மாசம் படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டு டான்ஸ் கத்துக்கிட்டாருன்னா அவருடைய டெடிகேஷனை புரிஞ்சுக்கலாம். அவருக்கு பணத்தை விட இதை கரெக்டா பண்ணணும், இந்த ஆர்ட்டை நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டிலை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ண போது, அந்த அனுபல்லவிங்கிறது ஒரு ராகத்தோட பேரு. அப்ப அந்த நாட்டியத்தோட தொடர்புடைய சலங்கை ஒளின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் K. விஸ்வநாத் முடிவு பண்றாரு. அதை வந்து சாகர சங்கமம்னு தெலுங்குல டைட்டிலு. இப்படிதான் அந்த பெயர் வந்தது. கமலஹாசனுடைய நடன திறமை, ஜெயபிரதாவோட நடிப்பு, இளையராஜாவோட மியூசிக்கு, இது எல்லாமே சேர்ந்து நம்ம K. விஸ்வநாத்தோட டைரக்ஷன் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு கல்ட் கிளாசிக் ஆக்கி, இது ரிலீஸ் ஆன 3 மொழிகள்லுமே சில்வர் ஜூப்ளி படமாக இந்த படம் அமைந்தது. இன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம சலங்கை ஒளியுடைய அந்த காட்சிகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். கமலுடைய டான்ஸ், அந்த பஞ்சபூதங்களும்னு சொல்லிட்டு அவர் SP சைலஜாவோட ஆடுற டான்ஸை நம்ம பேசாத நாளே இல்லை.
அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய படம் வந்து சலங்கை ஒளி. அதுக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். இது நெட்ஃபிளிக்ஸ்ல அடோலசன்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. அது வந்து பயங்கரமா கிரிட்டிக்கலி அக்ளைம்டு சீரீஸா இருக்கு. அதை பயங்கரமா பாராட்டுறாங்க. ஏன் பாராட்டுறாங்க அப்படின்னா, இந்த கதை என்ன மாதிரி கதை அப்படின்னா, இது வந்து ஒரு 13 வயசு பையன் ஒரு டீனேஜ் கேர்ளை வந்து கத்தியால குத்திடுறான். ஸோ அதுக்காக, அந்த கொலைக்காக அவனுக்கு தண்டனை கிடைக்குது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வெப் சீரிஸு. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க, அன்இன்டரப்டடா எடுத்திருக்காங்க. அதாவது இது என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவுடைய இம்பேக்ட், அதை தவிர்த்து வந்து ஆணாதிக்க சிந்தனை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி வந்து அந்த பையனை வந்து பாதிக்குது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தான் இது பண்ணியிருக்காங்க. இதை சொல்றப்ப என்னன்னா, இந்த கிரியேட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீஃபன் கிரஹாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்துல நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. இது வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காகத்தான் இந்த சீரீஸை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ரைட்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேல் ஆணாதிக்க சிந்தனை அதை வந்து நான் நேருக்கு நேராக பார்க்கணும். ஒரு ஐ வாண்டட் டு லுக் இன் த ஐ ஆஃப் மேல் ரேஜ் அப்படின்னு இருக்காரு. The show has bravery to just peel back the layers and go, let's talk about this thing. Actress who plays the child is a psychologist. அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஷோ அப்படின்னு. அதாவது சமுதாயத்தில் இந்த மாதிரி அதாவது ஆண் அப்படிங்கிறவங்க, அது சின்ன பையனா இருக்கலாம், பெரியாளா இருக்கலாம், இவங்க எல்லாமே ஆணாதிக்க மனநிலையோட இருக்காங்க. இது வந்து இதுக்கு வந்து இவங்க மட்டும் காரணம் இல்லை, ஒட்டுமொத்த சொசைட்டியும் காரணம். இது எல்லாமே எல்லா எபிசோடு 4 எபிசோடு 5 எபிசோடும் இருக்கு. எவ்ரி எபிசோடு அது எல்லாமே வந்து இதுதான் என்ன சொல்றது, இதுவா இருக்கு. ஒரு சிங்கிள் டேக்ல எடுத்திருக்காங்க. ஏன்னா நடுவில் நிறைய கேமரா ஆங்கிள் கட் பண்ணி வச்சா அது வந்து அந்த இதை பாதிக்கும். அந்த நம்ம பார்க்குறவங்களுடைய கவனத்தை திசை திருப்புங்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி சிங்கிள் டேக்ல எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல டெக்னிக் தான். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இப்ப இருக்கிற சமுதாயம் எவ்வளவு ஆணாதிக்க சமுதாயமா இருக்கு அப்படிங்கிறத வந்து குறிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இதுவே எடுத்திருக்காரு, சீரீஸே எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. டாப் 10ல இருக்காது அடோலசன்ஸ். 1 2 3 4 எபிசோடு தான் இருக்கு. கரெக்டா 4 எபிசோடு. அதாவது போலீஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் அ யங் கேர்ள்ஸ் கில்லர். ஜேமி பிளேடு பை ஓவன் கூப்பர் இன் இஸ் டெபியூ ரோல் இஸ் அரஸ்டட் ஆன் சஸ்பிஷன் ஆஃப் மர்டர், ஏஜ்டு 13 years old. ஸோ இதுதான் இந்த கதை தான். இது நான் இன்னும் பார்க்க போறேன்.